பொருளாதார ரீதியா பார்க்கும்பொழுது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். என்ன பொருள் வாங்கலாம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத அந்தந்த வீட்டு பெண்கள் முடிவு செய்ய போறாங்க. ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய்னு சொல்ற மாதிரி ஒரு பக்கம் பயனாளிகளுக்கு இந்த 8000 ரூபாய் கூப்பன் போய் சேருது, இன்னொரு பக்கம் அந்த 8000 ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் அவங்க ஒரு கடையில போய் பொருள் வாங்க கொடுக்க போறாங்க. அப்ப அந்த பொருளை வாங்கும் பொழுது அந்த பொருளை விற்கிற வியாபாரி விற்பனையாளர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு 8000 ரூபாய் கூடுதலா விற்பனை நடக்கும். ஒரு 10,500 கோடி ரூபாய் இது மொத்தம் வரும். இந்த 10,500 கோடி ரூபாய் பணத்தை மகளிருக்கு கொடுக்க போறாங்க அரசாங்கம். அந்த 10,500 கோடி ரூபாயும் பக்கத்துல இருக்கிற அந்தந்த ஊர் பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு பயன்பட போகுது. ஒரு 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதோ, 8000 ரூபாய் நீங்க பொருள் வாங்கிக்கிறதுக்காக கொடுக்கறது. பொருளுங்கிறது வீட்டு உபயோகப் பொருட்கள்னு சொல்றோம். அப்ப அந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் உற்பத்தி பண்றதுக்கான தொழிற்சாலைகள் வளரப்போகுது. என்னன்னா இது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஹியூமன் ரிசோர்சஸ், மனித வளத்தை அதிகப்படுத்துறதுக்கான முதலீடு. இந்த முதலீடு அதிகப்படுத்தினாதான் சமுதாயம் ஒரு பெரும்பாலான அளவுக்கு வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆட்சி அதிகாரம் ஆண்கள்ட்ட இருந்து பெண்கள்கிட்ட மாறும் பொழுதும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த மாற்றத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கதான் செய்யும். இந்த குறைபாடுகளை மட்டும் காரணமா வச்சு நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வராம இருந்துடக்கூடாது. நம்ம தலைவர் கொண்டு வர்ற திட்டங்கள் எல்லாமே நீண்ட நோக்கிலான பலன் கொடுக்கிற சமூக நலத்திட்டங்கள், சமுதாயத்தை புரட்டி போடுற திட்டங்கள். மைச்சனை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி திரு பாலமுருகன் ஐயா அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட சமகால நினைவு கொடுத்து கேட்டது, குறிப்பாக திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்றதை குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, திமுகவுடைய இந்த 2026 தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சொன்னது போல ஹீரோ ஹீரோயின் ரெண்டுமே இந்த தேர்தல் அறிக்கை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக இந்த தேர்தல் அறிக்கையில பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய்க்கான கூப்பன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பன் எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும், எதுக்காக ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் பாத்தீங்கன்னா பொருட்களை நாங்க கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கூப்பனா கொடுக்கறதுக்கான அவசியம் என்ன? இந்த இல்லத்தரசி திட்டம்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையுடைய ஹீரோயின். தேர்தல் அறிக்கை ஹீரோயின்னா அந்த அறிக்கையோட ஹீரோயின் அப்படிங்கிறது இந்த இல்லத்தரசி திட்டம் தான் சொல்றேன். இல்லத்தரசி திட்டத்துல 8000 ரூபாய் ஒரு வருமான வரி கட்டாத குடும்பத்துல இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு ஒரு கூப்பன் கொடுக்கப்படும். அந்த கூப்பனை எடுத்துக்கிட்டு போய் அவங்க பக்கத்துல இருக்கிற கடைகள்ல ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்னு வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள், மிக்சி, கிரைண்டர், ரெஃப்ரிஜிரேட்டர், டெலிவிஷன், அயன் பாக்ஸ், எதெல்லாம் தேவைன்னு அவங்களுக்கு தோணுதோ அந்த பொருள்களை புதுசா வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருந்த பொருள் அவங்கள்ட்ட இருந்தாலுமே அந்த பொருள் பழசா போயிருந்ததுன்னா அதை கொடுத்து வேற ஒரு பொருள் மாத்திக்கலாம். அதுக்கு 8000 ரூபாய்க்கு இணையான அளவு அரசாங்கம் அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு கூப்பன் கொடுக்குதுன்னு சொல்லி இது பொருளாதார ரீதியா பார்க்கும்பொழுது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். என்ன காரணம்னா, பொருட்களா கொடுக்கும் பொழுது ஏற்கனவே தமிழ்நாட்டுல நிறைய இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தல்லையுமே முத்தமிழர் கலைஞர் காலத்துல ஆரம்பிச்சு தொலைக்காட்சி கொடுத்தாங்க. ஒரு பொருள்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டங்கள் பத்தி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அலசி பார்க்கும் பொழுது இந்த திட்டங்கள்ல பயனாளிகளுக்கு பொருள் நேர்ல போய் சேருது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு இருந்தாலுமே அதுல பயனாளிகளுக்கு நேரா போறதுனால இது எல்லாம் மொத்தமா வாங்கி ஆகும். இப்ப தமிழ்நாட்டுல மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பெண்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 1,31,00,000 பெண்களுக்கும் அந்த 8000 போகுமா அப்படிங்கறதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா தெரியும். இல்ல அதை விட கூடுதலாகவும் போகலாம், குறைவாகவும் போகலாம். ஏன்னா வருமான வரி கட்டாத குடும்பம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த இப்போ 1,31,00,000 குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை அரசாங்கம் வாங்கி அதை கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேலைகளை செய்யறதுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய நேரம், அந்த உழைப்பு அது அதிகமா ஆகும். இங்க அதுல ஆக போறதில்லை, நேரடியா நம்ம பெண்களுக்கு கொடுத்துடுறாங்க. இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், என்ன பொருள் வாங்கலாம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத அந்தந்த வீட்டு பெண்கள் முடிவு செய்ய போறாங்க. இது உரிமை தொகைன்னு கொடுக்கும் பொழுது பெண்களுக்கு உரிமை கொடுக்கறோம்னு சொன்னாங்க. இங்க உண்மையிலேயே உரிமையை கொடுக்குறாங்க.
இப்ப ஒரு ஒரு தாய்மார் வீட்டுல வந்து அவங்க போன மாசம் தான் மிக்ஸி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்க மிக்ஸி வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா இன்னொரு மிக்ஸி வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ரெஃப்ரிஜரேட்டர் போன மாசம் தான் போய் யாராவது வாங்கியிருப்பாங்க, திரும்ப வாங்கணுமாங்க. இல்ல இன்னொரு குடும்பத்துல சொல்லுவாங்க, நாங்க ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண போறோம், எங்களுக்கு கிரைண்டர் அரைக்கிறதுக்கு ஏதாவது மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் கிடைச்சா எனக்கு வேலை செய்யற நேரம் கொஞ்சம் குறையும். காலையில இருந்து மத்தியானம் வரலையும் போய் இப்ப இந்த 100 நாள் வேலை திட்டத்துல வேலை செஞ்சுட்டு வர்றாங்க, இல்ல வெளியில உழைச்சிட்டு வராங்க பெண்கள். அவங்க சாயந்தரம் உட்காந்துக்கிட்டு இட்லி கல் போய் மாவு ஆட்டணும் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். ஒரு மிக்ஸ் கிரைண்டர் இருந்தா நல்லா இருக்கும். இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய தேவைக்கேற்ற பொருள்களை வாங்குறதுக்கு உள்ள ஒரு சுதந்திரம் கிடைக்குது. இந்த சுதந்திர உணர்வுங்கிறது இப்ப பொருளாதார பலன் அப்படிங்கறதை தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. முடிவு செய்யும் சுதந்திரம். ஒரு நாடு உண்மையான நாடு, விடுதலை பெற்ற நாடு அப்படின்னாலே அந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு முடிவெடுக்கும் சுதந்திரம் இருக்கணும். இப்ப இல்லத்தரசிங்கிற திட்டத்தை கொடுக்கிற பணத்துல கூட ஒரு முடிவெடுக்கிற சுதந்திரத்தை கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அது வந்து ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம். மூணாவது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பொருள்களை எல்லாத்தையும் அந்தந்த உள்ளூர்ல இருக்கிற கடைகள்ல போய் வாங்கலாம்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த ஊருக்குள்ளாரையே இருந்து அந்த ஊருடைய பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு பயன்படுற கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த கடை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த பணம் வந்து வியாபாரமா போய் சேரும் திரும்ப. அப்ப ஒரே கல்லுல 2 மாங்காய்னு சொல்ற மாதிரி ஒரு பக்கம் பயனாளிகளுக்கு இந்த 8000 ரூபாய் கூப்பன் போய் சேருது, இன்னொரு பக்கம் அந்த 8000 ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் அவங்க ஒரு கடையில போய் பொருள் வாங்க கொடுக்க போறாங்க. அப்ப அந்த பொருளை வாங்கும் பொழுது அந்த பொருளை விற்கிற வியாபாரி, விற்பனையாளர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு 8000 ரூபாய் கூடுதலா விற்பனை நடக்க போகுது. இந்த விற்பனை எல்லாம் நீங்க கணக்கெடுங்க. இப்ப ஒரு 1,31 லட்சம் இல்லத்தரசிகளுக்கு இதை கொடுக்குறாங்கன்னு நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,500 கோடி ரூபாய் இது மொத்தம் வரும். இந்த 10,500 கோடி ரூபாய் பணத்தை வந்து மகளிருக்கு கொடுக்க போறாங்க அரசாங்கம். அந்த 10,500 கோடி ரூபாயும் பக்கத்துல இருக்கிற அந்தந்த ஊர் பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு பயன்பட போகுது. எங்கேயோ ஒரு இடத்துல மொத்தமா வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறேன். இன்னொரு திட்டத்தோட நான் இதை ஒப்பிட்டு சொல்ல விரும்புறேன். மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் அறிமுகப்படுத்தி இப்போ 10 லட்சம் மடிக்கணினி கொடுக்குற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு 25 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இப்ப மடிக்கணினி வந்து உள்ளூர்ல வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்றது அப்படிங்கிறது நம்ம முழுமையா வளர்ச்சி அடையல. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரே மாதிரி தரத்திலான மடிக்கணிகள் கிடைச்சா அந்த மாணவர்களுக்கு அதுல சாஃப்ட்வேர் வச்சு கொடுக்கறது, அதை பயன்படுத்துறது, நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றது, இதெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும். ஆனா வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தும் போது அவங்கவுங்க தேவை மாறுபடும். அப்ப இது எந்த அளவு ஒரு தொலைநோக்கு பார்வையோடையும் உண்மையான பலன் பயனாளிக்கு போய் சேரணுங்கிற ஒரு அக்கறை இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியும். 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறதுங்கிறது ஒரே கல்லுல பல மாங்காய் அடிச்சிருக்காரு. சமூக முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், மகளிர் விடுதலை, உள்ளூர் பொருளாதார வளர்ச்சி, விற்பனையாளர்களுக்கு பலன், எல்லா வகையிலும் பாத்தீங்கன்னா இது ஒரு மிக சிறந்த திட்டம். இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னதான் வந்து சிறப்பானதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வரவேற்கிறதுனால திட்டத்தின் மீது முக்கியமான விமர்சனம் கடன் பிரச்சனை. ஏற்கனவே வந்து கடனை பத்தி கவலைப்படக்கூடாது, நாடு வளர்ந்தாலும் கடன் தேவைன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தா கடன் வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு ஒரு சொல்லுவோம். பணவீக்கம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த 8000 ரூபாய் கூப்பன் வந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அரசுக்கு வந்து சுமையை தான் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இது வந்து அரசுக்கு சுமையா வருமா அப்படிங்கிறது இது வந்து ஒண்ணு இப்ப வந்து ஒரு யூகம் தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 10,500 கோடி ரூபாய் இதுக்கு செலவாகும். சென்ற ஆண்டு தமிழ்நாட்டோட பட்ஜெட் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 3.5 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டிருக்காங்க. இப்போ 26-27க்கான பட்ஜெட் வரப்போகுது தேர்தல் முடிஞ்ச உடனே. இதுக்கு முன்னாடி அறிவிச்ச அந்த இடைக்கால பட்ஜெட்லயுமே சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய அடுத்த பட்ஜெட் இருக்கு. இப்ப 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்ல 10,000 கோடி ரூபாய் அதிகமாக போகுது. இந்த 10,000 கோடிங்கிறது எவ்வளவு? ஒரு 2%, 2.5%. ஒரு 2.5% ஒரு பட்ஜெட்ல அதிகமாகும் பொழுது அந்த 2% அதிகரிக்கிறதுனால நடக்கிற பலன்களை யோசிச்சுப்பாங்க. அந்த பலனோட ஒப்பிடும் பொழுது இது இந்த 10,500 கோடி ரூபாய் ஒரு பெரிய அளவு கடன் சுமையை ஏத்திடாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம்
தமிழ்நாடு பொருளாதாரம் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்தியாவிலே மிக அதிகமான பொருளாதார வளர்ச்சி இருக்கிற மாநிலம். இதையுமே நான் அதிகமா கொண்டு போறேன்னு சொல்ல போறேன். $1 trillion எக்கானமி கொண்டு வரணும் 5 வருஷத்துக்குள்ள இலக்கு வச்சுக்கிட்டு செயல்பட்டு இருக்கணும் தமிழ்நாடு அரசு. இந்த காலகட்டத்துல இந்த 10,000 கோடி ரூபாங்கிறது நம்முடைய வருடாந்திர பட்ஜெட்ல ஒரு 2% to 2.5% இருக்கும் பொழுது அதை மேனேஜ் பண்றது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சிரமமா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏற்கனவே இந்த திட்டங்களை வந்து அப்கிரேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் ஆக்குறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் சொன்னதுக்கு அப்புறமேட்டு இவங்களா வேணும்னே பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதே போல காலை உணவு திட்டம், பள்ளி மாணவர்கள் காலை உணவு திட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்பு வரைக்கும் அதிகப்படுத்துறாங்க. இதெல்லாம் வந்துட்டு எந்த விதத்துல வந்துட்டு சமூகத்துல இந்த இம்பாக்ட் வந்து அதிகப்படுத்தும்? முதல்ல மகளிர் உரிமை தொகை 2 மடங்காகிறத பத்தி பேசலாங்க. மகளிர் உரிமை தொகை 2 மடங்குன்னா திரும்பவும் இதே நம்ம கணக்குக்கு தாங்க வரணும். 1,31,00,000. இது திரும்ப இன்னும் புதிய பயனாளிகளை கண்டுபிடிச்சு இன்னொரு 19 லட்சம் அதிகப்படுத்துறாங்கன்னே வச்சுக்கலாம். ஒரு 1.5 கோடி மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த 1.5 கோடி மகளிருக்கு ஏற்கனவே நம்ம 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறது 2000 ரூபாய் ஆக்க போறோம். அப்ப இன்னொரு எவ்வளவு அதிகமாகுங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் 1000 ரூபாய் அதிகமாகுதுன்னா 12,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அதிகமாக போகுது. இது இன்னொரு 12,000 13,000 கோடி, ஒரு 15,000 கோடி அதிகமாகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த 2 திட்டங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில அதிகமா செலவு கொண்டு வர போற திட்டங்கள் அப்படின்னா இல்லத்தரசி திட்டம் 8,000 ரூபாய் கொடுக்கறதும், மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை அதிகப்படுத்தும். அப்படின்னா ஆண்டுக்கு 12,000 ரூபாய் அதிகமாக போகுது. சோ இந்த 12,000 இந்த 8,000 அடுத்த ஆண்டு 20,000 ரூபாய் ஒரு குடும்ப பெண்ணுக்கும் அது போய் சேர போகுது அதிகபட்சமா. இதுதான் அதிகபட்ச செலவு. அதுக்கு அடுத்த ஆண்டுகள்ல இருந்து திரும்ப மாதம் 1000 ரூபாய் அதிகமா கொடுக்க போறாங்க. 2,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு கொடுக்க போறாங்க. இந்த பணம் வந்து நிதி சுமையை அதிகப்படுத்தாது அப்படிங்கிறது நான் முன்னாடியே ஒரு காரணம் சொன்னேன். இன்னொரு காரணம், நமக்கு வர்ற வருமாய் பார்த்தோம்னா ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ சொல்லுவாங்க. நம்முடைய சொந்த வரி வருமானம் இருக்கு. அது இல்லாம மற்ற வருமானங்கள், நில பத்திரப்பதிவு, இந்த மாதிரி வர்ற வருமானங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா நம்முடைய மாநிலத்துல நமக்கு வர்ற வருவாயை விடவும் கூடுதலா மத்திய அரசாங்கத்துல இருந்து நமக்கு பணம் கொடுக்கணும். நிதி பகிர்வு, வரி பகிர்வு கொடுக்கணும். அதை இல்லாம கிராண்ட்ஸி நைட் அப்படின்னு சொல்லி மானியம் கொடுக்கிற தொகைகள் இருக்குது. இந்த தொகைகள்லயே இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 6,000 கோடி ரூபாய் 2 செலவினத்துல கொடுக்காம வச்சிருக்காங்க. கல்வி திட்டத்துக்கு 3,000 கோடி ரூபாய் கொடுக்கல. இன்னொரு 3,000 கோடி ரூபாய் நம்ம மற்ற திட்டங்களுக்காக போட்டு சொல்லியிருக்கிறோம். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 6,000 கோடி ரூபாய்க்கு மேல வர வேண்டியது பாக்கி இருக்குங்கிறாங்க. சின்ன சின்ன தொகைகளுமே அங்கங்க நிறுத்தி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய்க்கு மேல வர வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப மத்திய அரசு கொடுக்க வேண்டிய மானிய தொகையும் வரி பகிர்வுல கொடுக்கிற தொகையும் சரியான முறையில நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சாலே நம்ம இந்த கூடுதல் செலவினத்தை நம்ம ரொம்ப சாதாரணமா சமாளிச்சிட முடியும். அதனால நிதி சுமை கொஞ்சம் ஏறதான் செய்யுங்க, ஆனா ரொம்ப அதிகப்படுத்தாது. நமக்கு வருமானம் அதிகமாயிட்டு இருக்குது. சோ வருமானம் அதிகமாகும் போது இதை சமாளிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டம் பார்க்க பார்த்தீங்கன்னா, இந்த செலவினங்கள் எல்லாமே ஒரு சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து நம்ம செலவாவே பார்க்க கூடாது. இல்ல, இது வந்துட்டு மாநிலத்துடைய இந்த மூலதன செலவினங்களை குறைச்சிட்டு வெறும் கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும் அதிகப்படுத்துற மாதிரி போயிடாதுங்களா? இது கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் நினைக்கிறதே தப்புங்க. முதல்ல ஒரு 2,000 ரூபாய் நாங்கள் உரிமை தொகை கொடுக்கறதோ, 8,000 ரூபாய் நீங்க பொருள் வாங்கிக்கிறதுக்காக கொடுக்கறது. பொருளுங்கிறது வீட்டு உபயோகப் பொருட்கள்னு சொல்றோம். அப்ப அந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் உற்பத்தி பண்றதுக்கான தொழிற்சாலைகள் வளரப்போகுது. இதை இல்லாம இந்த பொருள்களின் மூலயமாவும் இந்த பண உதவித்தொகை ஒரு மாதத்துக்கு 800 இருந்து 1000 ரூபாய் வந்து மகளிர் விடியல் பயணத்தினால பெண்களுக்கு மிச்சமாகுதுன்னு சொல்றாங்க. இந்த தொகை எல்லாமே ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். என்னன்னா இது வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஹியூமன் ரிசோர்சஸ், மனித வளத்தை அதிகப்படுத்துறதுக்கான முதலீடு. இந்த முதலீடு அதிகப்படுத்தினாதான் சமுதாயம் ஒரு பெரும்பாலான அளவுக்கு வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால இத வந்து ஒரு வீண் செலவு அப்படின்னு நினைச்சோ, இல்ல இது ஒரு மூலதனத்துக்கான முதலீடு இல்ல அப்படின்னு சொல்றது ஒரு தவறான நோக்கம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் பேர்ல சொத்துக்களை வந்து பதிவு செய்த 1% வந்துட்டு
பதிவு கட்டணத்துக்கு வந்துட்டு சலுகை கொடுக்கப்படும் சொல்றாங்க. என்னதான் வந்துட்டு இந்த பெண்கள் பெயர்ல வந்துட்டு இது பண்ணாலும் ஆனா அந்த சொத்தினுடைய அதிகாரம் வந்துட்டு ஆண்கள்கிட்ட தானே இருக்க போகுது. இதெல்லாம் எப்படி மாறப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. முதல் முறையில உள்ளாட்சிகள்ல பெண்களுக்கு 3 பங்கு இடஒதுக்கீடு கொடுத்தப்ப எல்லாருமே இதே குற்றச்சாட்டு தான் வச்சாங்க. இன்னமும் சில இடத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிறைய வட இந்தியாவில் நிறைய பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலயும் அங்கங்க அப்பப்போ ஏதாவது செய்தித்தாள்ல வந்துட்டு இருக்கோம். ஒரு பெண் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவரா இருப்பாங்க. ஆனா அந்த பெண்ணுடைய கணவரோ இல்ல பெண்ணுடைய மகனோ பெண்ணுடைய சகோதரரோ தான் அங்க உட்கார்ந்து அதிகாரம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு அப்பப்ப நமக்கு தகவல் வரும். இது வந்து சரியான ஆரம்ப காலத்துல பெண்கள் எப்படி செயல்படணும்னு தெரியாம இருக்கும் பொழுதோ இல்லாட்டி ஆட்சி அதிகாரம் ஆண்கள்ட்ட இருந்து பெண்கள்கிட்ட மாறும் பொழுதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த மாற்றத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கதான் செய்யும். இந்த குறைபாடுகளை மட்டும் காரணமா வச்சு நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வராம இருந்துடக்கூடாது. பெண்களுக்கு 1% கொடுக்கறதுனால சலுகை கொடுக்கறதுனால பெண்களுக்கு பதிவு பண்றாங்க தவிர அந்த சொத்தோடைய அதிகாரம் முழுக்க ஆண்கள்ட்ட தான் இருக்குன்னா எவ்வளவு நாளைக்கு இருக்குங்க? இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் வச்சுக்கோங்க, 10 ஆண்டுகள் வச்சுக்கோங்க. நான் அதுதான் திரும்ப அடிக்கடி சொல்றது, நம்ம தலைவர் கொண்டு வர்ற திட்டங்கள் எல்லாமே நீண்ட நோக்கிலான பலன் கொடுக்கிற சமூக நலத்திட்டங்கள், சமுதாயத்தை புரட்டி போடுற திட்டங்கள். 1989ல முத்தமிழறிஞர் கலைஞர் பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு அப்படின்னு சொன்னப்ப நிறைய பேர் அதை முழுமையா ஏத்துக்கல. இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க எல்லாம் வந்து அந்த வீட்டுல இருக்கிறவங்க முடிவு பண்றது தானே, அவங்க பேருக்கு கொடுத்துட்டு எல்லாத்தையும் வச்சுக்குவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் பக்கமா நம்ம 35 ஆண்டுகள் கழிச்சு பார்க்கும்பொழுது இன்னைக்கு சொத்துரிமை உள்ள பெண்கள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிறாங்க. அந்த சொத்துக்களை அனுபவிக்கிற உரிமையும் அதிகமா இருக்காங்க. அவங்க அதை உரிமையோட அந்த பணத்தை சரியான முறையில் செலவு பண்றாங்க. அதனால இந்த திட்டம் சென்ற ஆண்டு கொண்டு வந்தாங்க. இது இன்னும் பெரிய அளவில் நீட்டிக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழித்தோம், 10 ஆண்டுகள் கழித்தோம், நம்ம பாலிசி ஆடிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அரசாங்கத்துல. பப்ளிக் பாலிசியில பொது கொள்கையை ஒரு கொள்கையோடைய தாக்கம், அது அந்த கொள்கையை வந்து அமல்படுத்தும் போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறது உடனடியாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு 5 ஆண்டுகள் கழித்து இந்த கொள்கையினால ஏற்பட்ட தாக்கம் என்னன்னு பார்க்கும்போது அது எல்லாரும் எதிர்பார்க்கறத விட ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த சின்ன சின்ன குறைகள் அதிகாரம் ஆண்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் மாறிடும். ஏற்கனவே வந்து அப்ப வந்து ஏற்கனவே நீங்க சொன்னது போல விடியல் பயணம் மூலியமா பெண்கள் வந்து சேமிப்பு வந்துட்டு ஒரு பக்கம் அதிகமா இருக்கு. அது மூலியமா மாநிலத்துடைய வருவாய் இருக்கு அப்படின்னால போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்துல வந்து போய்கிட்டு தான் இருக்குது இல்லைங்களா? அதை சரி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது இல்லைங்களா? போக்குவரத்து நஷ்டத்துல போகல. ஏன்னா விலையில்லா பயணத்திலுமே டிக்கெட் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அந்த எவ்வளவு டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னு அதை வந்து மெஷர் பண்ணி கணக்கெடுத்து அந்த எவ்வளவு பணம் போக்குவரத்து கழகங்கள் அந்த விலையில்லாத சீட்டுக்காக கொடுக்குறாங்களோ அந்த பணத்தை அரசாங்கம் அந்த போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுக்குது இல்லைங்களா? அப்போ இது வந்து சப்சிடி. இது வந்து போக்குவரத்து கழகங்கள் வந்து கட்டணம் வாங்காம அந்த சேவையை பெண்களுக்கு கொடுக்குறாங்கிற ஒரே காரணத்தினால அந்த போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல போகிறது. அது எவ்வளவு டிக்கெட்டோ அதுக்குள்ள பணத்தை அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உடனடியா கொடுக்கலாம், கொஞ்சம் நாள் கழிச்சு கொடுக்கலாம். அது நிதி நிர்வாகம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் அதற்கான பணங்கள் அந்த போக்குவரத்து கழகத்துக்கு போக போகுது. அதனால போக்குவரத்து கழகங்கள் விலையில்லாத பயணம் கொடுக்கறதுனால மட்டுமே நஷ்டத்துல வருதுன்னு சொல்ல முடியாது. போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்துல நடக்குது அப்படிங்கிறது காரணம் இருந்ததுன்னா அதற்கான காரணங்கள் ஆராய்ச்சி ஒண்ணு தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த ஓய்வூதிய திட்டங்கள் கூட இன்னும் பெரிய போக்குவரத்து கழகம் சரியா நடைமுறைப்படுத்துகிற விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. அதாவது போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஊழியர்களுடைய ஓய்வூதிய திட்டம்ங்கிறது ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் போயிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான சட்ட சிக்கல்கள். போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாட்டிலே நிறைய இருந்ததுனால வந்த சிக்கல்கள் அதெல்லாம் இருக்குங்க. அது எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க வந்து போக்குவரத்து கழகங்கள் இருக்கிற சிக்கல்களையும் அந்த சிக்கல்கள்லாம் இந்த பெண்களுக்கு விடியல் பயணம் கொடுக்கறதால தான் வருது அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்றது எல்லாமேங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி காரணமும் காரியமும் வேற வேற இருக்கும். ஆனா அது ரெண்டையும் நம்ம தேவையில்லாம ஒற்றுமைப்படுத்தி இதனாலதான் இது நடந்துச்சு அதனால இதை செய்யாதீங்க அப்படின்னு அறிவு பண்றது தப்பு. இந்த விடியல் பயணம்ங்கிறது ஒரு பெரும் சமூக மாற்றத்தை கொண்டு வரும். தனிப்பட்ட முறையில பெண்களுக்கு உதவி செய்து
ஆனா ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு பெரும் மாற்றத்துக்கான ஒரு விதையை ஊன்றி இருக்கு. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.